இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சினிமா செய்திகள் தாங்க பார்க்க போறோம். ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சாலும் சரி, நல்ல படம் ஓடுனாலும் சரி, எவ்வளவு ப்ராஃபிட் அடிக்கும்? ஒரு 10 கோடி, ஒரு 20 கோடி அடிக்குங்க. ஆனா வந்து 350 கோடி அடிச்சிருக்கு நம்ம லோகா மூவி. அட ஆமாங்க, நம்ம ரீசெண்டா வந்து லோகா மூவி ரிலீஸ் ஆச்சு. அது வந்து என்ன படம்னா மலையாள படம். ஸோ இதுல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கல்யாணி, சாண்டி மாஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பெருசா யாரும் பேசல. அந்த அளவுக்கு ப்ரொமோஷனோ இல்ல, இன்டர்வியூஸ் இல்ல, எதுவுமே இல்ல, ஆடியோ லான்ச் இல்ல, எதுவுமே இல்ல. நார்மலா வந்து இந்த படத்தை வந்து ஒரு அப்படியே விட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து எல்லாரும் பாக்குறாங்க, நல்லா இருக்கா, சூப்பரா இருக்குப்பா, படம் செம்மையா இருக்குப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கே, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போய் பாக்குறாங்க. சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கே படம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போறவங்க எல்லாம் வந்து வெறும் குட் ரிவ்யூஸ் தான் வருது, நெகட்டிவ் ரிவ்யூஸே வரல. எல்லாம் என்னடா படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. என்னடா இது பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்ட் வைட்ல வந்து பயங்கரமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து வெறும் 30 கோடி தான் போட்டாங்க, 350 கோடி எடுத்துச்சு. ஸ்டார்டிங் வந்து இந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, இந்த கடை எடுத்துட்டு போய் எல்லா ப்ரொடியூசர் கிட்டயும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கடை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இந்த கதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா ப்ரொடியூசரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இல்ல பார்க்காத, இது வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டு வாப்பா, இது பெருசா இல்லப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இவரும் மாத்தலான்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஆனா மாத்தக்கூடாது, நம்மளோட இந்த கதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நம்ம துல்கர் சல்மான் வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து அக்செப்ட் பண்ணாரு. சரி ஓகே பண்ணு, நான் எடுக்கிறேன் இந்த படத்தை, ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணாரு. ப்ரொடியூஸ் பண்ணது எப்பா 30 கோடி ப்ரொடியூஸ் பண்ணி 350 கோடி அடிச்சிச்சு. அதை ரிஜெக்ட் பண்ணவங்களாம் வந்து பார்த்து ஐயோ நம்ம பண்ணிருக்கலாமே, இவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகி இவ்வளவு காசு வந்துச்சு, கலெக்ஷன் வந்துச்சுன்னு எல்லாரும் வயித்தால அடிச்சுக்கிறாங்க. இந்த துல்கர் சல்மானுக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து இந்த லோகா படம் தான் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு கலெக்ஷன் வச்சிச்சு பாத்தியா, இந்த மாதிரிலாம் உங்க படம் அச்சிருக்குமா, அது அச்சிருக்குமா, 350 கோடி சும்மா ப்ராஃபிட் வருமா அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே வந்து பாலிவுட் ஃபேன் வடக்கா ஒருத்த வரான். டங்கிள் படம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. சாரிப்பா, ஆமாப்பா. 2024 வந்து இந்தியாலே வந்து பயங்கர ப்ராஃபிட் ஆன படம்னு டங்கிள் தாங்க. வெறும் 70 கோடி போட்டு 2024 கோடி எடுத்தாங்க நாங்க டங்கிள் மூவி. அதுக்கப்புறம் வந்து மாலிவுட்ல வந்து இந்த லோகா படம் வந்து நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்து காலிவுட்ல வந்து என்ன படம் இருக்குன்னா வந்து லவ் டுடே இருக்கு, 20 கோடி போட்டு 100 கோடி எடுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பேசினோடனே தான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கெல்லாம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, காலிவுட்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க வந்து பாலிவுடுக்கோ மாலிவுடுக்கோ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆடியன்ஸ் வந்து படம் எங்க நல்லா இருக்கோ நாங்க அங்க போய் பார்ப்போம்ப்பா, நீங்க வந்து நல்ல கதையை எடுத்துட்டு வாங்க, இந்த மாதிரி லோகா மாவி எடுத்துட்டு வாங்க, நீங்க எடுத்துட்டு வரீங்க என்னவோ கதையை சும்மா ஃபைட் பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு பெருசா ஓடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வெறும் 30 கோடி தான். ஆனா வந்து உங்க டைரக்டர்லாம் சில டைரக்டர்லாம் வந்து டைரக்ஷனே 50 கோடி வாங்குறாரு சேலரி. இந்த மாதிரி எடுத்தா நாங்க ஏன் இது பண்ண போறோம்? டைரக்ட் 50 கோடியும் வாங்கிட்டு நீங்க வந்து கொடுக்குற ப்ரொமோஷனுக்கு பேச்சு பாருங்க, கால்ல இருந்து தலை வரைக்கும் அந்த பேச்சு பேசுறீங்க, ஐப்பு கொடுக்குறீங்க. ஆனா வந்து கதை எதுவும் பெருசா இருக்க மாட்டிருக்கு. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தோடனே உடனே என்ன சொல்றீங்க, இது வந்து என் கதை இல்ல, இது வந்து ஃபேக் ரிவ்யூ, இது வந்து ஃபேக் பிளாஷ்பேக், இது வந்து முழுசா என் கதை இல்லைன்ற மாதிரி சொல்லி நழுவுறீங்க. ஸோ இது வந்து யாரு சொல்றேன்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.